பட்ஜெட் லோகோவை வெளியிட்டிருந்தேன். மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கிட்ட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க, பேரிடர் நிதி தாங்க, பள்ளி கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கை வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களே பல பதிவுகளில் ரூன்னு தான் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்துலேயும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் அதை நம்ம பரிசீலிக்கலாம். ஏதாவது நெகட்டிவாக சொல்கிறதுக்காகவே சிலர் சொல்கிறது அரசு மேலே இருக்கக்கூடிய வன்மம் மட்டும்தான் தெரியுது. உருப்படியாக அது எதுவும் இல்லை. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இது பட்ஜெட் பற்றிய உங்களின் ஒருவன். பட்ஜெட்டுக்கு முன்னாடி நீங்க போட்ட ட்வீட்டே நேஷனல் நியூஸ் ஆயிடுச்சே. ஒன்றும் இல்லை, பட்ஜெட் லோகோவை வெளியிட்டிருந்தேன். மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கிட்ட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க, பேரிடர் நிதி தாங்க, பள்ளி கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கை வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களே பல பதிவுகளில் ரூன்னு தான் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்துலேயும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல். மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு. பொறுத்தவரை பட்ஜெட் எப்படி வந்திருக்கு? நான் சொல்கிறத விட இந்தியா முழுக்க வெளிவந்திருக்கக்கூடிய நாளிதழ்களை என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையில் தலைப்புச் செய்தியாக போட்டிருக்கிறாங்க, பட்ஜெட் தட் கவுண்ட்ஸ் ஆல் அப்படின்னு போட்டு ஒரு கோலத்தை போட்டு கார்ட்டூனில் எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து சேர்த்து அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதாவது டு செக்மேட் அப்போசிஷன் நெக்ஸ்ட் இயர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மூவ்ஸ் இன்ஃப்ரா வெல்ஃபேர் பீசஸ்னு தலைப்பில், அதாவது எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் குற்றச்சாட்டுக்களை செக்மேட் செஞ்சுருக்கு இந்த பட்ஜெட்னு எழுதியிருக்கு. இது இந்து நாளிதழில் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் முக்கிய துறைகளுக்கு கிடைத்த வெற்றியை இந்த பட்ஜெட்னு எழுதியிருக்கு. கல்வி, சமூக நலத்துறை திட்டங்களுக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு டெக்கான் கிரானிக்கல் எழுதியிருக்கு. மக்கள் நலத்திட்டத்துக்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பதா தி பிஸ்னஸ் லைன் பாராட்டியிருக்கு. பெண்கள் முன்னேற்றத்தையும் மாநிலத்தின் நலத்திட்டத்தையும் மையப்படுத்தியிருக்கிறதா தி எக்கனாமிக் டைம்ஸ் எழுதியிருக்கு. தினமணியில் நாம் வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கை பற்றி சிறப்பான தலையங்கத்தை எழுதியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னு கூசாமல் கேட்குறவங்க பத்திரிகையாவது படிக்கணும். எதிர்கட்சிகளோட விமர்சனங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் அதை நம்ம பரிசீலிக்கலாம். ஏதாவது நெகட்டிவாக சொல்கிறதுக்காகவே சிலர் சொல்கிறது அரசு மேலே இருக்கக்கூடிய வன்மம் மட்டும்தான் தெரியுது. உருப்படியாக அது எதுவும் இல்லை. இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை ஆதாரபூர்வமாக சொல்ல விரும்புகிறேன். 2011 2016 வரைக்கும் நம்முடைய கடன் வளர்ச்சி என்பது 108 விழுக்காடு. இதுவே 2016 2021 128 விழுக்காடாக அதிகரிச்சுது. ஆனால் நம்ம திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இப்போ வர 93 விழுக்காடுன்னு இதை குறைச்சிருக்கிறோம். கடன் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கா? எந்த வகையில மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தனித்துவமா இருக்கு? தமிழ்நாட்டுடைய கடன் கட்டுக்குள்ள இருக்குன்னு அண்மையில் வெளியான பொருளாதார ஆய்வறிக்கையும் தெளிவுபடுத்தியிருக்கு. கடன் வாங்காத அரசுன்னு எதுவும் இல்லை. அப்படி வாங்குகிற கடனை முறையாக செலவு பண்ணுறோமா என்பது தான் முக்கியம். அந்த வகையில் எதிர்கால தலைமுறைக்கான முதலீடாக தான் திராவிட மாடல் அரசு கடன் தொகையை செலவு பண்ணியிருக்கு. அதனால தான் எதிர்க்கட்சிகளோட அர்த்தமற்ற விமர்சனத்தை வல்லுநர்களும் நாளேடுகளின் தலையங்கங்களுமே
தவறுன்னு ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. பட்ஜெட் முடிஞ்சிச்சு, அடுத்ததா என்ன பிளான்? இப்போ அறிவித்ததெல்லாம் உரிய காலத்தில் நடைமுறைப்படுத்த அமைச்சர்களை அதிகாரிகளை முடுக்கி விடுறது தான் உடனடியாக என்னுடைய அடுத்த வேலை. அது மட்டும் இல்லை, ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கீடுல ஓர வஞ்சனை, அதை பற்றி நாம் குரல் எழுப்புறதா நாடாளுமன்ற தொகுதி குறைப்பு என்ற ஆபத்து. இப்படி நம்ம மாநிலத்துக்கான நிதிக்கும் நீதிக்கும் போராட வேண்டியிருக்கு. அதையும் பார்க்கணும். 2030ஆம் ஆண்டுக்குள்ளே தமிழ்நாட்டை $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும், தமிழ்நாடு எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கணும் என்கிற இலக்கை அடையணும். இப்படி நிறைய பணிகள் இருக்குது. அதனால் ஓய்வே கிடையாது. நன்றி, வணக்கம்.